எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு எபிசோட்லேயும். ஸோ இந்த எபிசோடில் கேக்கே என்னப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொரோனாக்கு அப்புறம் பார்க்கவே முடியல, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் இருக்கே, கொரோனாக்கு அப்புறம் நான் வெளியிலே வரதில்லை, ஏதோ 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. சரி, பைக்கில் வர வேண்டியதானே, பைக்குக்கு என்னாச்சு? அது ஏன்பா கேட்குற, இந்த பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு பெட்ரோலை போட்டு கட்டுப்படியே ஆகலை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரிக் பைக் மாறிட வேண்டியதானே? அடப்பாப்பா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா 1 லட்ச ரூபா ஆகும், அதுக்கு குறைஞ்சி நல்ல ஸ்கூட்டர் எதுவுமே இல்லை. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, எலக்ட்ரிக் பைக்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது. அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே அஃபோர்டபுளாக இருந்தால் கூட அது வந்து நம்ம குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்கள், என்னன்னு கேட்டுருவோம். அதாவது இந்த பெட்ரோல் ஸ்கூட்டரை நீங்கள் விற்க வேண்டாம், விற்காமல் மாற்றவும் வேண்டாம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிடலாம். என்னப்பா சொல்கிற, இது விற்காமல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறேன்னா 2 ஸ்கூட்டரில்ப்பா வாங்கினேன், 2 வச்சு எப்படிப்பா ஓட்ட முடியும், 2 செலவு ஆகாது எனக்கு. அதாவது கேக்கே, இந்த பெட்ரோல் பைக்கை நீங்கள் மாற்ற வேண்டாம். கேக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெட்ரோல் பைக்கை மாற்றாமல் எலக்ட்ரிக் பைக்கு நீங்கள் வாங்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கேக்கு அவரோட பெட்ரோல் பைக்கை மாற்றாமல் எலக்ட்ரிக் பைக் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். அது சீக்ரெட்டை உங்களுக்கும் சேர்த்து சொல்ல போகிறேன். வாங்க நம்ம அந்த பெட்ரோல் பைக் மாற்றாமல் எலக்ட்ரிக் பைக் எப்படி வாங்குறதுங்கிறத பார்க்கலாம். கேக்கே மாதிரி நம்ம எல்லோருமே பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கு மாறணும்னு நினைப்போம், நம்மளால் மாற முடியாது. ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுவும் நல்ல குவாலிட்டியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இல்லைங்க. 1 lakh and above வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம வாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். எஸ், க்ரீன் டைகர் அப்படிங்கிற இந்த நிறுவனம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியலி அப்ரூவ்டு டூயல் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள் தான் இந்த க்ரீன் டைகருடைய ஸ்கூட்டர்ஸ். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கூட்டர்ஸை இவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்து எலக்ட்ரிக் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எலக்ட்ரிக் வெர்ஷனாகவும் யூஸ் பண்ண முடியும், அதே சமயத்தில் பெட்ரோல் ஸ்கூட்டராகவும் இது யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு டூயல் பர்பஸாக இது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோ எக்ஸ்போ EV 2022 பெங்களூரில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து எப்படி வந்து கன்வர்ஷன் பண்ணுறது, RTO அப்ரூவல் எப்படி வாங்குறது, அண்ட் இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும், அண்ட் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்கூட்டர்ஸை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வந்து கேட்போம், வாங்க. This is an existing petrol vehicle which would be converted into electric, and it is the world's first dual powertrain vehicle. So it runs on petrol and electric both. If you see the vehicle in terms of aesthetic, this is the display which is changed. This shows you the battery charge. Okay, this is the motor. Whether it's a BLDC hub motor? It's a BLDC hub motor. What is the motor capacity? This is 1.6 kilovolts nominal and 2.4 peak. How to convert it into electric? This is currently an electric version. If you ride the vehicle right now, you just need to accelerate it. With this one button switch, you can switch this to petrol. Now this is on petrol. In electric version, what is the range and what is the top speed of the scooter? It gives you a range of 60 kilometers In electric, on electric with a top speed of 60. it's a top speed of 60 in electric. Idly 4 hours to charge, and it can be charged at any 5 ampere socket at your house. What is the battery used in this? This is a portable battery. You can carry it, you can take it at your house, office, you can charge it anywhere you wish to. This is the charger that would be given with the... What is the battery capacity and type of battery? The battery is 1.3 kilovolts, LFP battery. LFP. That's great. So this charges for 10 amps or 6 amps? This is 6 amps. 6 amps charge. So how much the cost it would be to convert petrol to electric? Right. So ideally the cost would be 60,000 plus taxes and RTO charges, which comes up to 71,500. But for the initial 50 customers, we are giving it at 60,000 all inclusive. 60,000 all inclusive. All inclusive. Fine. This offer only for
first 50 customers. So anyone from Bangalore can be converting this. So we have our office or conversion center at Bommanahalli near HSR. So other than Bangalore, rest of India? Rest of India will soon be starting it, sir. But yes, maybe in the next quarter or so, we'll start with the metro cities like Mumbai, Hyderabad, Delhi, and then we'll go to other tier 2 cities as well. Really, it's a useful and interesting easy way. Sure, sir. Thank you, sir. Green Tiger அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து ரெட்ரோ ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது டூயல் பவர் ட்ரெயின் 2 வீலர்ஸாக உங்களுக்கு மாற்றி கொடுக்குறாங்க. இது வந்து ARA அப்ரூவ்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு RTO அப்ரூவலோட உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் அவங்களோட இதில் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய சென்டருக்கு உங்கள் ஸ்கூட்டர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரெட்ரோ ஃபிட் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல்லாம் வாங்கி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அப்ரூவல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 60,000 ரூபா முதல் 50 கஸ்டமர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஹப் மோட்டர் உங்களுக்கு பொருத்திடுவாங்க உங்களுடைய வீலில். இந்த ஹப் மோட்டர் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோவாட் பவர் உடையது, நாமினல் பவர். பீக் பவர் பார்த்தீங்கன்னா 2.4 கிலோவாட். அது போக ஹப் மோட்டர் பொருத்தினதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோலர் அண்டு பேட்ரி பொருத்துவாங்க. ஸோ பேட்ரி பொறுத்த வரைக்கும் 1.3 கிலோவாட் உள்ள LFB பேட்ரி, அதாவது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி இதில் பொருத்துகிறாங்க. ரொம்பவே சேஃபான பேட்ரி, உங்களுக்கு ஃபயர் ஆகாது. ஸோ நம்பி இந்த நீங்கள் வந்து LFB பேட்டரியை யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து இவங்க பேட்டன்ட் வாங்கியிருக்கிறதுனால இன்ஹவுஸ் பேட்ரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுவும் LFB ARI அப்ரூவோட கிடைக்கிது. ஓகே, ஃபைன். அது போக அடிஷ்னலாக இவங்க ITOD கனெக்டிவிட்டி உள்ள ஒரு மொபைல் ஆப் கொடுக்குறாங்க. இந்த ஆப் மூலமா தெஃப்ட் ரெசல்யூஷன், ரிமோட் லாக்கிங், ரியல் டைம் வெஹிக்கிள் டயக்னோசிஸ், ஃபால் அலர்ட்ஸு, லைவ் வெஹிக்கிள் ட்ராக்கிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்க, காஸ்ட் அண்ட் கார்பன் சேவிங் கால்குலேட்டர். ஸோ அது எலக்ட்ரிக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, கார்பன் சேவிங் எவ்வளோ கார்பன் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் இவங்க கொடுக்குறாங்க இந்த க்ரீன் டைகர் அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஓகே, நான் வந்துட்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு 60 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ எலக்ட்ரிக் வெர்ஷனாக மாற்றிட்டு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா ஒரு சின்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை பெட்ரோல் ஸ்கூட்டராக மாற்றிட்டு நான் வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, நான் பெட்ரோல் ஸ்கூட்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஓகே, இமீடியட்டாக பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இதை கன்வெர்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு நியர்பை பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் வந்து ஹப் மோட்டர் பொறுத்தி இருக்கிறாங்க. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கொடுக்குறாங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டார் IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் பெட்ரோல் பேக்கப் இருக்கிறதுனால உங்களுடைய ரேஞ்ச் ஆங்ஸைட்டியை பற்றி கவலையே இல்லை. சரிங்க, இந்த க்ரீன் டைகர் பெங்களூரில் இருக்குது, மற்ற சிட்டிஸில் வருமா அப்படின்னு கேட்டால் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு மெட்ரோஸில் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஸ்கூட்டர்லாம் இவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இப்போதைக்கு ஹீரோ, TVS, சுசுகி அண்ட் ஹோண்டா இந்த நிறுவனங்களுடைய 2 வீலர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிற சார்ஜ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 50 கஸ்டமர்ஸுக்கு ஒரு 60,000 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 50க்கு அப்புறம் எவ்வளோ சார்ஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா 71,500 ரூபா, அதாவது 71,000 ருபீஸ் 71,500 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நான் ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு, ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு ஆக்டிவாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 71,000 ருபீஸ் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஹைப்ரிடாக மாற்றிக்க முடியும். மாற்றிட்டு நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் தானே. இதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எனக்கு ஒரு ட்ராபேக்ஸ் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொல்லலாம். என்ன மாதிரி டவுட்டு? இப்போ நான் வந்து க்ரீன் டைகரில் என்னுடைய ஸ்கூட்டரை சரண்டர் பண்ணி தட் மீன்ஸ் ஒரு ஹைப்ரிடாக சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டேன். RTO அப்ரூவல் எல்லாமே நான் வாங்கியாச்சு. இப்போது சர்வீஸ் அப்படிங்கிற வரும்போது எலக்ட்ரிக் வெர்ஷனை வந்து க்ரீன் டைகர் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. வாட் அபவுட் த பெட்ரோல் வெர்ஷன்? இந்த பெட்ரோல் வெர்ஷனை ஹோண்டாவோ, சுசுகியோ, TVSஓ, ஹீரோவோ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா? ஓகே, அவங்களுமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அவங்க ஹப் மோட்டாரில் கை வச்சுட்டாலோ இல்லை பேட்ரி பேக்லேயோ கண்ட்ரோலர்லேயோ ஏதாவது கை வச்சு மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது வந்து வாரண்டியில் எப்படி கவர் ஆகும்? அண்ட் இதுக்கு என்ன வாரண்டி? ஸோ இதை பற்றி அந்த எக்ஸ்போவில் டீட்டெயிலாக என்னால் பேச முடியலை, டைம் இல்லாததுனால. அண்ட் க்ரீன் டைகர் நிறுவனத்தை நம்ம தொடர்பு கொள்வோம். பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இந்த க்ரீன் டைகர் நிறுவனம். இதோடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான பவர் ட்ரெயின்ஸ்,
டூயல் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வரும். அண்ட் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்கூட்டரை மாற்றிட்டு பெட்ரோல் வெர்ஷனை எலக்ட்ரிக் வெர்ஷனை மாற்றி ஹைப்ரிடாக ஓட்டுறது எனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நான் வந்துட்டு ஓலா, ஏத்தர் அந்த மாதிரியான கம்ப்ளீட் எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு மாறுறது நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் க்ரீன் டைகரை தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்ருக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஆர்கே தி இமெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குறத பற்றி கவலைப்பட வேண்டாம்.